தமிழகத்தின் தேர்தல் களம் உச்சகட்ட கிளைமாக்ஸை எட்டி வரும் வேளையாக கருதப்படும் தருணம் இது. தமிழகத்தின் தலையெழுத்தையே தீர்மானிக்கப் போகும் அந்த நாள் இன்னும் வர ஒரு வாரமே இருக்கும் இடையில் தற்போது அரசியல் கட்சிகள் படுவேகமாக தங்களின் வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை இல்லாத அளவிற்கு தன்னுடைய வெற்றிக்கான வியூகங்களுக்கு இரவும் பகலாக சுழற்றிவிட்ட பொம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு இராணுவ கட்டுப்பாடுடன் காய் நகர்த்தும் வேலைகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். விடியல் அரசு என பெயர் எடுத்தாலும் தற்போது விடிய விடிய தூக்கத்தை துறந்து தேர்தல் பணியில் முழுகி கிடக்கிறார் முதலமைச்சர். 24 மணி நேரத்தில் வெறும் 4 மணி நேரத்தை மட்டும் ஓய்வுக்காக ஒதுக்கிவிட்டு மீதிமிருக்கும் பொன்னான நேரங்களையும் போர்க்கள பணிகளுக்காக செலவிட்டு வருகிறார் முதலமைச்சர். தொகுதி நிலவரங்கள், பிரச்சார வியூகங்கள், வேட்பாளர்களின் வெற்றிக்கான வாய்ப்பு களங்கள், கள நிலவரங்கள் என அனைத்தையும் தன் மூளைக்குள் செலுத்தி சூப்பர் கம்ப்யூட்டரை போல சுழண்டு கொண்டிருக்கிறது அறிவாலய வட்டாரத்தின் செயல்பாடுகளும் அதை ஆளுமைப்படுத்திக் கொண்டிருக்கும் மு.க.ஸ்டாலினின் செயல்பாடுகளும். சோர்வு என்பதே தெரியாமல் சுழலும் அவரின் வேகம் இளம் உடன்பிறப்புகளுக்கும் கூடுதல் சவால் விடும் வகையில் அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். தேர்தல் வியூகத்தை நுணுக்கமாக கையாண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் 5 பிரிவுகளாக பிரிந்து அதனுடைய உண்மை நிலைகள் என்ன என்பதை கண்ணோக்கி கண்கொத்தி பாம்பாக கவனித்து வருகிறார். சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியான தொகுதியின் களங்கள் என்றாலும் கூட இந்த முறையும் அந்த மகிழ்ச்சிக்கு எந்தவித கேடும் விளைவித்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். வடக்கு மாவட்ட தொகுதிகள் எல்லாம் தங்களின் கோட்டையாக கருதப்படும் நிலையில் கோட்டையில் எந்த நேரத்திலும் ஓட்டை விழுந்துவிடக் கூடாது என்பதிலும் களப்பணியில் தீவிர பணிகளை கவனித்து வருகிறார். சவால்கள் நிறைந்த மேற்கு மாவட்ட பகுதிகளிலெல்லாம் தங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறதோ அந்த சவால்களை எப்படி கையாள வேண்டும், சவால்களை எதிர்கொள்வதற்கு களப்பணியில் கழக உடன்பிறப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கழுகு போல் பார்வையிட்டுக் கொண்டு அதற்கான பணிகளிலே ஆயுத்தம் செய்து வருகிறார். செல்வம் செழிக்கும் விவசாய தலங்களாய் விளங்கும் டெல்டா மாவட்டங்களில் தங்களுக்கான பலவீனங்களை சரி செய்வதிலும் கூடுதல் அக்கறை எடுப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறார். டெல்டா மாவட்டங்களில், தெற்கு மாவட்டங்களில் அரசியல் உணர்வுமிக்க பகுதிகள் என்பதால் தங்களுக்கான வலிமைகளில் எந்தவித தோய்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தோழமை உணர்வு கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க பல விளையாட்டு தலைவர்களின் பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் விதமாக தெற்கு தொகுதிகளுக்கு திட்டமிட்டிருக்கிறார். இப்படி மண்டலம் வாரியாக பிரித்து ஒவ்வொரு ஏரியாவிலும் கள நிலவரங்களை துல்லியமாய் ஆராய்ந்து தனக்கு வரும் உளவுத்துறை தகவல்களை தனிப்பட்ட டீம்களுக்கு கொடுக்கும் புள்ளி விவரங்களையும் வைத்து ஒவ்வொரு நாளும் தனது நாடி துடிப்பை விரல் நுடையில் வைத்து களப்பணியில் வேகமாக முன்னேறி வருகிறார் ஸ்டாலின். வெறும் மேடை பேச்சோடு நின்று விடாமல் களத்தில் தொய்வுகள் ஏற்படும் இடங்களெல்லாம் குறித்து வைத்து அதற்காக சிறப்பான ஆபரேஷன்களை நடத்தும் ஹாட் டாபிக்களை கையாண்டு வருகிறார். திமுக சற்று பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக சில ரகசிய தகவல்கள் அன்றாடம் உளவுத்துறையின் மூலம் வந்தாலும் அப்படிப்பட்ட பலவீனமான தொகுதிகளில் என்னென்ன பலம் ஊட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை களமறிந்து தானே களத்திற்கு செல்லும் பணிகளை வேகப்படுத்தி வருகிறார் ஸ்டாலின். வழக்கமாக ஒரு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் பாசமான முதல்வர் என்பதை தாண்டி தற்போது கண்டிப்பான ஒரு தலைமை ஆசிரியரை போல அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து சென்னை வடக்கு, மேற்கு, தெற்கு என எல்லா மாவட்டங்களிலும் மண்டல வாரியாக பிரித்து மண்டலத்தில் நிலவும் தற்போதைய நிலவரங்கள் குறித்தும் தினம் தினம் விசாரணை நடத்தி அதற்கான விவரங்களை தெரிந்து வருவதில் ஆர்வம் காட்டி வருகிறார் ஸ்டாலின். இந்த மண்டலங்கள் குறித்து தமக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலும் ஏற்கனவே அரசின் மூலம் செய்யப்பட்ட திட்டங்கள் மக்களிடம் முழுமையாக சென்றிருப்பதா, அதெல்லாம் மீண்டும் தங்களுக்கான வாக்கு வங்கிகளாக மாறுவதற்கான உறுதியை செய்திருக்கிறோமா என்பதை தினந்தோறும் அறிக்கைகளின் வாயிலாகவும் தனி ரிப்போர்ட்டுகள் வாயிலாகவும் தன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு தயார் செய்து வருகிறார் ஸ்டாலின். களத்தில் பணியாற்றும் ஒவ்வொரு முக்கிய கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சி தோழர்கள் என எல்லோரையும் சகட்டு மேனிக்கு லெப்ட் ரைட் வாங்கி வருவதோடு போனில் அன்றாடம் தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் துளியும் இடைவெளி இல்லாமல் தன் களப்பணியை வேகப்படுத்தி வருகிறார். முதலமைச்சரின் இத்தனை வேகத்தை பார்த்து திணறி வருகிறார்கள் கழகத்தின் உடன்பிறப்புகள். இது ஒருபுறம் இருக்க, எதிர்க்கட்சிகள் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதோடு மாநிலம் தழுவிய உரிமை சார்ந்த விஷயங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் மாநில முதலமைச்சர் தற்போது தேர்தல் களத்து பணிகளோடு தொகுதி வரையறை விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் சரியான பதில் கொடுக்கும் விதமாக பல்வேறு அறிக்கைகளை அளித்து வருவதோடு மத்திய அரசின் தனது நிலைப்பாட்டுகளை ஓங்கி ஒலிப்பதற்கான பணிகளையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். கடந்த சில வாரங்களாக தனது தூக்கங்களை துளைத்துவிட்டு சுறுசுறுப்பாய் பீனிக்ஸ் பறவை போல் சுற்றித் திரியும் முதலமைச்சரின் வேகமும் காலை நேரங்களில் நடைபயிற்சி நேரங்களிலும் கூட பார்க்கும் மனிதர்களின் மனநிலைகளை பக்குவமாய் அறிந்து கொள்வதில் அக்கறை காட்டி வரும் முதலமைச்சரின் அடுத்தடுத்த நகர்வுகள் நிச்சயம் திமுகவின் வெற்றிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாய் உள்ளது. இந்த தேர்தல் களத்தில் தன்னுடைய பலத்தை அசூர வேகத்தில் நிலைநாட்டும் என்பதில் தேர்தல் முடிவுகள் நிச்சயம் படிப்பினையாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.